கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. கண்டும் காணாதவர் போல் போகிற தேவன் அல்ல நம் தேவன். அழுகையின் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். உன் கண்ணீரை கண்டேன். ஏன் அழுகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? இனி நீ அழாதே, கலங்காதே. நான் உன் தேவன். உன் கவலைகளை எல்லாம் விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு தெரியப்படுத்த நான் பார்த்து கொள்ளுகிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அன்னாள் கண்ணீரை கண்டு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார். மார்த்தாள் மரியாளின் கண்ணீரை கண்டு லாசருவை உயிரோடு எழுப்பினார். நாயர் விதவியின் கண்ணீரை கண்டு அவள் மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். எத்தனையோ வியாதிஸ்தர்கள் கண்ணீரோடு வேண்டும்போது வியாதியை சுகமாக்கினார். அன்றும் சுகமாக்கின தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும். நீங்கள் ஒன்றை மட்டும் செய்ய வேண்டும். அவரை நம்பி வாருங்கள். நீங்க தான்ப்பா இனி எல்லாம். உங்களை விட்டால் எனக்கு இனி யாரும் இல்லை என்று சொல்லுங்கள். அது மட்டும் போதும். இனி அவர் பார்த்து கொள்வார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் வழி நடத்துவார். கர்த்தர் உங்களுக்காக யாவும் செய்து முடிப்பார். நீங்கள் சும்மா இருங்கள். உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவர் சத்தத்தை மாத்திரம் கேட்டு கீழ்ப்படிந்திருங்கள். அவர் கைக்குள் எப்பொழுதும் நீங்கள் இருங்கள். அவர் செட்டையின் நிலையில் தங்கியிருங்கள். அது போதும். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். தேங்க்யூ.